Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCAD plan SketchUpல import பண்ணக்க அப்புறம் நம்ம நார்மலா line tool or rectangle tool வச்சு draw பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் push or pull tool யூஸ் பண்ணி wall create பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி at the same time எல்லா வால்ஸும் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. So first நம்ம AutoCAD plan import பண்ணிக்கலாம். ஃபைல்ல போய்ட்டு import கொடுத்துட்டு plan select பண்ணி import கொடுத்துக்கோங்க. So import கொடுத்தக்க அப்புறம் AutoCAD planல இருக்கக்கூடிய details show ஆகும். இத க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணக்க அப்புறம் இந்த plan நம்ம ஸ்கேல் பண்ணனும். நம்ம ஆல்ரெடி வீடியோ இதுக்கு தனியா போட்டுருக்கோம். So இத செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் மெஷர்மென்ட் டூல் எடுத்துட்டு அத டேப் டூல் எடுத்துட்டு இங்க இருந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு 9 inch கொடுக்கிறேன். எஸ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ரீஸ்கேல் ஆயிடும். இப்போ இந்த பிளானை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மறுபடியும் குரூப் பண்ணிக்கணும். சோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு குரூப் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம கொஞ்சம் மேல மூவ் பண்ணிக்கலாம். ஒரு இம்ப்ரஷன் மாதிரி இப்ப கிரியேட் பண்ண போறோம். அதுல இருந்து நம்ம வால் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். இது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா லைன் டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்றோம்லையோ ஒவ்வொரு லைனா அந்த மாதிரி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி இதுல இருந்து இம்ப்ரஷன் எடுக்க போறோம். சோ இப்போ இத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கொடுங்க. மூவ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வியூல வச்சு நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா இந்த வியூலயே வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இந்த இடத்துல இது ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி எந்த சைஸ்ல வேணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணக்க அப்புறம் இந்த பிளான் இருக்கு இல்லையா, இத செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டிராப் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இந்த டூல் பார்ல உங்களுக்கு ஷோ ஆகல அப்படினா வியூன்ற ஆப்ஷன்ல போயிட்டு டூல் பார்ஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். இதுல செக் பண்ணி பாருங்க. சோ எல்லா இதோ கிளிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இத செலக்ட் பண்ணிட்டு டிராப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணக்க அப்புறம் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, சோ இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படினா சோ இது கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இம்ப்ரஷன் ஆகல அப்படினா இத மூவ் பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு 3D ல வச்சுக்கலாம். இத அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி இம்ப்ரஷன் ஆகல அப்படினா கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்கா, அதாவது மேல வந்து ப்ராப்பரா மூவ் ஆயிருக்கா அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிராப் எடுத்துட்டு இத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிராப் செலக்ட் பண்ணி இந்த ஏரியால கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ரஷன் வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த இம்ப்ரஷன் வந்தக்க அப்புறம் நம்ம நார்மலா புஷ் ஆர் புல் டூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல இத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கனா உங்களுக்கு வால் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இத வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பிளான் ஆகட்டும் இல்ல இந்த ரெக்டாங்கிள் இதுவும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சின்ன பிளானுக்குலாம் நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் பெரிய பிளான்லாம் இருக்கு அப்படினா நீங்க வந்து இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.